நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். இரட்சகரேசுவின் பாதம் பணிந்து பொன் வெள்ளை போளமும் தந்தேன் தந்தேன். இரட்சகரேசுவின் பாதம் பணிந்து பொன் வெள்ளை போளமும் தந்தேன் தந்தேன். எல்லாருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையில பாடல்களை பாடுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ம் 6ம். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மேன்மையானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மகிமையானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விசேஷமானது. இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் பறந்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். மதங்களை ஸ்தாபித்தவர்கள் உலகமெங்கிலும் தோன்றியிருக்கிறார்கள், பறந்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு, நாம் ஆராதிக்கிற, நாம் நேசிக்கிற, நாம் அன்பு செலுத்துகிற, நாம் பின்பற்றுகிற நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு அதிசயமானது. நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பு தற்செயலாய் நடந்ததல்ல, தற்செயலாய் நடந்தது அல்ல. அருமையான ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், பீலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். பீலேயாம் வாழ்ந்த காலம் நீங்கள் பின்னே திரும்பி பார்த்தால் அவன் சொல்லுகிறான், யூதாவில் இருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இங்க மீகா சொல்லுகிறான். மறுபடி அந்த வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலே இருந்து புறப்படுவார். நான் பெத்லகேமை குறித்த நிறைய செய்திகளை நான் பிரசங்கித்திருக்கிறேன். அது ஒரு சிறிய இடம், சின்ன ஊர். அங்கேதான் இயேசு பிறந்தார். ஆயிரங்களுக்குள் சிறியது என்ற தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வசனத்திலே பேசாத ஒரு செய்தியை நான் பேசுகிறேன். அதிலே அருமையான போடப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர். அந்த வார்த்தை மாத்திரம் வாசிக்கலாம். என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, ஆமென், உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும், அற்பமா எண்ணப்படுகிற ஒரு ஊராயிருந்தாலும், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாயிருந்தாலும், ஆனால் உன்மேலே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. என்ன தீர்க்க தரிசனம் என்றால், இஸ்ரவேலை ஆளப் போகிற பிரபு, அல்லேலூயா, உன்னிடத்திலே இருந்து புறப்படுவார். ஆமென். இந்த இஸ்ரவேல் என்ற வார்த்தை, எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்க தரிசனம் அவர்களுக்கும் சொந்தம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த தீர்க்க தரிசனம் சொந்தமானது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே என் என்று போடப்பட்டிருக்கிறது.
நீங்கள் என் ஜனம் என்ற வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த என் ஜனம் தான் உலகத்திலே மற்ற தேசங்களிலே நீங்கள் அந்த மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும். என் ஜனம், அத நீங்க அப்படியே காமா போட்டுக்கணும். ஏன்னா இஸ்ரவேலருக்காக மாத்திரம் ஆண்டவர் இந்த பூமியிலே பிறக்கவில்லை. என் ஜனம் அமெரிக்காவில் இருக்கிறது, ஜப்பான்ல இருக்கிறது, கொரியாவில் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது, இந்தியா தேசத்தில் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிறது. ஹல்லேலூயா! என் ஜனம், அவர்களுக்காக தான் நான் வந்து பிறந்தேன். நாம் எல்லாம் சிறியவர்கள் தான், ஆனால் இயேசு உன் உள்ளத்திலே வந்து பிறந்திருக்கிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கும்படி வந்திருக்கிறார். இயேசு உன்னிலே தங்கும்படி வந்திருக்கிறார். இயேசு உன்னிலே அசைவாடுகிறார். அப்படியே மகிமையின் பிரசன்னம் உன்னை அப்படியே மூடி இருக்கிறது. அருமையான சத்துருவாகிய பிசாசு உன் வீட்டிலே வந்து இந்த 12 மாதத்திலே குடும்பத்தை பிரிக்கும்படியாய், உனக்கு பலவீனத்தை உண்டு பண்ணும்படியாய், அருமையானவளே உன்னுடைய வருமானத்தை தடை பண்ணும்படியாய், உன் பொருளாதாரத்தை தடை பண்ணும்படியாய், உன்னிலே உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களை அருமையான எழுப்பி ஒருவருக்கொருவர் சண்டையை உண்டு பண்ணும்படியாய் சத்துரு எழும்பினான். ஆனால் கர்த்தர் அதை விடவில்லை. காரணம் தேவ ஆவியானவர் உனக்குள்ளே அசைவாடி கொண்டிருந்தபடினாலே. சாசுடைய வேலை, நம்ம வீட்டுல 2-3 பேர் தான் இருக்கிறோம், அவங்களுக்குள்ளே ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பண்ணிடுவோம். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆகவே நாம் ஒருத்தரை மன்னித்து மறந்து அன்பு செலுத்த வேண்டும். அவங்க செய்த தீமையை நீங்க பார்க்காதீங்க, அவங்க இதுவரையிலும் உங்களுக்கு செய்த நன்மையை பாருங்க. அப்படி நீங்க 2ஐ கழிச்சு பாருங்க, அவங்க செய்த நன்மை தான் உங்களுக்கு ரொம்ப மார்க் இருக்கும். ஹல்லேலூயா! ஏதோ பேசியிருப்பாங்க, கோபத்துல 1-2 வார்த்தை பேசியிருப்பாங்க, ஏதோ கோபத்துல ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஏதோ எமோஷன்ல பேசியிருப்பாங்க. நீ வருஷத்தின் கடைசியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். சாந்தா ராக்கா பாக்கா பௌனி. அருமையான இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். உன் உணர்வுகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா! ஓ, என்னையா இந்த பூமியில என்ன இருக்கிறது சொல்லுங்க. பகவத்கீதையில நம்பர் போட்டுக்கிறாங்க. நீ என்னத்தை கொண்டு வந்த, என்னத்தை கொண்டு போறதுக்கு கொண்டு போக முடியலன்னு கவலைப்படுறேன்னு சொல்லி அதுல போட்டுக்கிறான். 1000 வார்த்தை பிரசங்கி எழுதுறார். அல்லேலூயா! Glory to God. நாம் இவர்களை எவ்வளவு நாள் பார்க்க முடியும்? இந்த மனைவியா இருக்கட்டும், இந்த பிள்ளையா இருக்கட்டும், இந்த புருஷனா இருக்கட்டும், உங்க அப்பா எங்க, உங்க அம்மா எங்க, உங்க தாத்தா எங்க, உங்க பாட்டி எங்க? கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15-16, எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12-19 வரை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இப்போ இங்க சேர்க்கிறார் பாருங்க, புது சிருஷ்டியே காரணம், அவர்கள் இஸ்ரவேலோடு கூட சேர்க்கப்படுவார்கள் என்று எழுதுறார். அடுத்து வாசிங்க. அந்நியரும் நாம் எல்லாம் எப்பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறுகிறோம். மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை தான் எனக்கு நீ முக்கியமான இஸ்ரவேலை
ஆளப் போகிறவர். அந்த வார்த்தை, இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டார். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனால் ஆளப்படுகிறவர்களுடைய 4 அடையாளங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனால் ஒரு மனுஷன் ஆளப்படுவானே ஆனால், அல்லது ஒருவன் தேவனுடைய ஆளுகைக்குட்படுவானானால், ஒருவேளை இந்த கால வேளையிலே இந்த ஆளுகைக்குள்ளே நீங்கள் வராதவர்களா இருந்தாலும், இந்த செய்தியானது தேவன் உங்களை ஆளுகிற அந்த இடத்திற்கு நீங்கள் வரும்படியாய் ஒரு அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. இந்த பூமியில யாரெல்லாம் மனுஷனை ஆளுகிறார்கள் என்றால், முதலாவது நீங்கள் ஆளுகையை பற்றி அறிந்து கொண்ட பின்பு ஆண்டவருடைய ஆளுகையின் அடையாளங்களை பார்ப்போம். முதலாவது, மாம்சம் நம்மை ஆளுகை செய்கிறார். நீங்க இந்த உலகத்துல இந்த மாம்சம் இருக்கிறதே, இது நம்மை அடிமைப்படுத்துகிறது, ஆளுகை செய்கிறது. இந்த மாம்சத்திற்கு வல்லமை இருக்கிறது. இந்த மாம்சத்திலே உண்டாகிற எண்ணம், அருமையான, அவர்களுக்கு ஆசாரியனும் இல்லை, அவர்களுக்கு வேதமும் இல்லை, அவர்கள் மனம் போல ஜீவித்தார்கள். நீங்கள் இந்த மல்கியாவின் புஸ்தகத்திற்கும் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கும் 400 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அதை அருமையான வேத வல்லுநர்கள் அல்லது வேதத்தை எழுதினவர்கள் சொல்லுகிறார்கள், அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை, அவர்கள் மனம் போல வாழ்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறார்களோ அதை செய்கிறார்கள், என்ன நினைக்கிறார்களோ அதை பேசுகிறார்கள், என்ன நினைக்கிறார்களோ அதை சிந்திக்கிறார்கள். இந்த மாம்சம் எப்பொழுதுமே உன்னை இச்சைகளுக்கு நேராக நடத்தும். இந்த மாம்சம் எப்பொழுதுமே நம்மை பாவத்துக்கு நேராக நடத்தும். இந்த மாம்சம் எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக இருக்கும். இந்த மாம்சம் எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறான், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று எழுதுகிறான். இரண்டாவது, மனுஷனை ஆளுகிற இரண்டாவது பகுதியை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அருமையான உலகம். இந்த உலகத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, உலகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, உலக ஞானம் என்ற ஒன்று இருக்கிறது. அதுவும் சத்தியத்திற்கு மாறானது. ஏனென்றால் வேதம் உலகத்தில் இருக்கிற சில கருத்துகள், நல்ல நல்ல கருத்துகள் இருக்கிறது. காலையில சர்ச்சு முடிச்சு நான் வரேன், ஆட்டோல போடப்பட்டிருக்கிறது, வாழுகிற நாளில வாழ்க்கையை தொலைத்து விட்டாய், வயதான நாட்களில வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி போடுறது நல்ல வார்த்தை, நல்ல நல்ல கருத்து இருக்குது. நீங்க திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கருத்து. பாரதியாருடைய கருத்துக்கள்லாம் அவருக்கு அவார்டு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. செத்து போனவர் தான் கொடுத்தாங்க. அவர் இருக்கும்போது பாண்டிச்சேரியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். நிறைய கருத்துக்களை எழுதின ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் முற்றிலும் மாறுபட்டது. உலகம் எப்பவுமே நிறைய மூட நம்பிக்கைகளை சமுதாயத்திலே விதைத்து வைத்திருக்கிறது. நிறைய மூட நம்பிக்கை. நம்ம நாடு மாதிரி மூட நம்பிக்கை ஒண்ணும் கிடையாது. ராக்காலம் பார்க்கிறது, பகல் காலம் பார்க்கிறது. வீட்டை விட்டு வெளியே போகும்போதே காலம் பார்த்தா வீட்டு விட்டே வெளியே வராங்க. சர்ச்சுக்கு வரும்போதே அப்படிதான் வர்றாங்க. 10 மணி, இன்னைக்கு இருக்க 10 மணி சரியில்லை, 11க்கு போக வராங்க. போற வழியில் என்ன ஆயிட்டா என்ன பண்றது? இதெல்லாம் உலகம். விறகு கொண்டு வந்துடக்கூடாது. நீங்க யாராவது அங்க விறகு கொண்டு வந்தனா நாய் வரக்கூடாது. அவன் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர் வச்சுக்கிறான். ஒரு வீடு பால் காய்ப்பு, கல்யாணம், நிச்சயம், இதுக்கெல்லாம் அவன் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் வச்சுக்கிறான். நீ இப்படி செய்தீங்களா, அவ்வளவு நல்லா இருக்காது, உங்க ஜாதகத்துல சரி வராதே.
சில சமயம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவன் சொல்ற அந்த வேகத்தையும் ஸ்பீடையும் பார்த்து நமக்கு ஒரு பயமும் வந்துடும். அப்படி ஒரு வேகத்துல சொல்றாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உலக ஞானம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு எப்பொழுதுமே விரோதமாக இருக்கும், வேதத்துக்கு மாறாக இருக்கும். ஆமென். வேதத்துக்கு மாறாக இருக்கும். அப்பா இருக்கட்டும், சித்தப்பா இருக்கட்டும், சித்தி இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், வலது காலை எடுத்து வச்சு வாங்க. நானும் வலது காலை எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்றேன். ஏன் இடது காலை வச்சு எடுத்து வந்தா என்ன? வெள்ளைக்காரங்க தேசத்துல போய் நீ வலது காலை வச்சு எடுத்து வரணும்னு சொல்ல முடியும்? அவர் 2 காலையுமே வச்சு வருவான். நீங்க வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வலது காலம் தெரியாது, இடது காலம் தெரியாது. பிசாசு கிரியை செய்கிறதையா, ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். குடும்பங்களை பிரித்து விடுகிறது. அவன் சொல்றாங்க, ஏன் நான் பிரிஞ்சனே தெரியல. அந்த ஐயா சொல்றாரு, நாங்க 2 பேர் நல்லாதான் இருந்தோம், ஏன் பிரிஞ்சனே தெரியல. டைவர்ஸ் போய் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு வாழ விரும்புகிறோம், ஆனால் சட்டம் எங்களை வாழ விடவில்லை, குடும்பம் எங்களை வாழ விடவில்லை, நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம், கண்ணீரோடு கூட வாழ்கிறோம். இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வந்தது சத்துருவாய பிசாசு. ஆமென். பிசாசு மனுஷனை ஆளுகை செய்கிறது. உங்களுக்கு இல்லையா பிசாசு எல்லாம் கிடையாது, நீ வா நான் காமிக்கிறேன், வா போய் பாரு. காலையில சாராய கடையில போய் பாரு, பிராந்தி கடையில போய் பாரு. வாழ்க்கையே அங்கேதான் அவன் செலவு பண்ணுகிறான். ஒரு இருளுக்குள்ளே அவனை பிசாசு வைத்திருக்கிறது, ஒரு இருளுக்குள்ளே அவனை வைத்திருக்கிறது, வறுமைக்குள்ளே வைத்திருக்கிறது, சாபத்திலே வைத்திருக்கிறது, வியாதியிலே வைத்திருக்கிறது. வியாதியில வச்சுக்கிறியா? நீங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு டிபன் பாக்ஸ், காலையில வேலைக்கு டிபன் பாக்ஸ் கொண்டு போறீங்க. வாழ்க்கையெல்லாம் நீங்க எத்தனை வருஷம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க? அவன் சொல்றான் 20 வருஷம் இருக்கிறேங்கிறான். ஒரு பெரிய பை நிறைய பொருள் இருக்குது, அவ்வளவு மாத்திரை, மருந்து, ஊசி, அது இது, அந்த மாத்திரை, இந்த மாத்திரை. நானே கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்றேன், அதோடு நான் படுற பாடு எனக்கு தெரியும். அவன் பையா வச்சுக்கிறான், டின்னா வச்சுக்கிறான். எவ்வளோயா செலவு பண்றீங்க? 25,000, 30,000, 40,000. சொல்றான், இருந்த 2 பிளாட்டையும் வித்துட்டோங்கிறான் மாத்திரை வாங்குறதுக்கு. பிசாசினுடைய வல்லமை மனிதனை ஆளுகை செய்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருந்தால், இயேசு உனக்கு ஆண்டவராக, இயேசு உனக்கு இரட்சகராக, இயேசு உனக்கு மீட்பராக, இயேசுவன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறவராக அவர் வரும்படியாய் காத்திருக்கிறார். இதோ வெளியே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். 3 விதமான ஆளுகைக்குள்ளே ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பிரச்சனை, 1 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை. 6:7 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை. வாசிங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று, எங்களை நியாய விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிற வார்த்தை, துக்கத்தோடு சொல்லுகிற வார்த்தை, ஒரு புலம்பலின் சத்தம். சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி, நான் அவர்களுக்கு ராஜாவா இராதபடி, நான் அவர்களை நடத்தி கொண்டு போகாதபடிக்கு அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைதான் தள்ளினார்கள். ஆமென். இந்த காலவேளை ஆராதனையிலே அவர் உனக்கு ராஜாவாக மாறுவாராக.
அவர் உன் குடும்பத்துக்கு ராஜாதி ராஜாவாக மாறுவாராக. அருமையான இந்த ராஜா என்ற வார்த்தையை ஏரோது தாங்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆளுகை பற்றி அவனுக்கு அறிவில்லை. இந்த ராஜாவின் வெளிச்சத்தை அவன் பார்க்கவில்லை. கலங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் பிறக்கும் போதும் ராஜா என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கல்வாரி சிலுவையிலே அவருக்கு ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க, அவர் யூதருக்கு ராஜா. Glory to God. இந்த ராஜாவினுடைய ஆளுகைக்குள்ளே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த ராஜாவின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்களுடைய அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவர்களுடைய இருதயம் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அவர்களுக்கு இருக்கும். ஆமென். நீங்க முன்னெல்லாம் எதிர்த்து தான் பேசுறீங்க, முன்னெல்லாம் முரட்டாட்டம் பண்ணீங்க, முன்னெல்லாம் அருமையான யார் சொல்றதும் கேட்கறது இல்ல. ஆனா இப்ப நீங்க ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவரே, இவ்வளவு நாளும் என்ன மாம்சம் ஆண்டுச்சு, இவ்வளவு நாளும் உலகம் என்ன ஆண்டுச்சு, இவ்வளவு நாளும் பிசாசு என்ன ஆண்டுச்சப்பா. இப்ப உன்னுடைய வெளிச்சத்தை நான் பார்த்து விட்டேன், உன்னுடைய சத்தத்தை நான் கேட்டு விட்டேன், உன்னுடைய பிரசன்னத்தை நான் அனுபவித்து விட்டேன். அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்தது. அந்த இருதயம் தான் தேவன் ஆளுகிற ஆளுகைக்குள் இருக்கிறதான இருதயம், தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறதான மனிதன். Praise the Lord. ஆண்டவருடைய சத்தம் அவன் கேட்க அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வாசித்தால், ஊழியத்துக்கு போலாமான்னு கேட்கிறான். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாது இருந்தார். ஆண்டவர் நீங்க இங்க ஊழியத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீரோ அதை நான் கேட்கிறேன். ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியம் வைத்திருக்கிறார், நமக்கு என்ன வேலை, எல்லாரும் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் என்ன ஊழியம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு செய்ய வேண்டும். எங்க போகணும், என்ன செய்யணும், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் அந்த அதிகாரியை பார்க்க போறேன்பா. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு போத நாளைக்கு போம்பார். ஆண்டவர் சொல்லுவாரியா, அந்த அனுபவம் உனக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோ. ஆண்டவர் சத்தம் கேட்டு நீ நடக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, சூப்பர் நேச்சுரல் மேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். காலையில கர்த்தருடைய சத்தத்துக்காக நீ காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பூமியிலே இருள் இருக்கிறது, பூமியிலே பாவம் இருக்கிறது, பூமியிலே நம்மை அழிக்கும்படியாய் சத்துரு எழும்பி நிற்கிறான். ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கும்படியாய், இந்த ரட்சிப்பை விட்டு பிரிக்கும்படியாய், இந்த அபிஷேகத்தை விட்டு பிரிக்கும்படியாய், இந்த கிருபையை விட்டு பிரிக்கும்படியாய், கர்த்தர் சபையை விட்டு பிரிக்கும்படியாய் பிசாசு எழும்பி நிற்கிறான். ஆமென். சாமுவேல் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9. இங்கே நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9-8 வாசிச்சு நீங்க வாசிக்க, அதை வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிட்டு. 2 சாமுவேல் 3:9 வாசிக்கலாம். இல்ல சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவன் சொல்றான், ஆண்டவரை பார்த்து சொல்றான், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் இல்லை. அருமையான கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏலி சொல்லுகிறான், அவர் வந்து பேசுவார். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சபையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். நான் முதல் ஊழியத்துக்கு வரும்போது அவங்க சொல்றாங்க, எஸ் சார் பேசுவாரு, நீ பேசு பாரு. நானும் இப்படி ராத்திரி ஒரு 12 மணிக்கு இப்படி காதெல்லாம் வச்சு பார்ப்பேன். ஃபேன் சத்தம் தான் வரும், ஃபேன் அடிக்க சுருன்னு தான் வரும்.
நான் அப்புறம் பாஸ்டர்ட்ட போய் கேட்பேன், ஏசுநாதர் ராத்திரி பேசுவார், நீங்களே பேசல, உபவாசம் பண்ணிரு பேசுவார். 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன். 40 நாள் நைட்டு சாப்பிடுவேன். ஆனால் உபவாசம் பண்ணாலும் ஒன்னும் கேட்கல. எனக்கு இருந்த போராட்டம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா சாயங்காலம் பேச சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னா கர்த்தர் பேசுவாருமா. எங்கயா கர்த்தர் பேசுறேன், கூட ஒருத்தர் இருப்பான் வீட்டு, இவங்க சும்மா கர்த்தர் பேசுவாருங்கிறானுங்க. உங்ககிட்ட பேசினாரா? உங்ககிட்ட பேசல. என்கிட்டயும் பேசல. எனக்கு எப்படியாவது ஆண்டவர் பேசணும். ஆனா ஆண்டவர் பேசுகிற ஆண்டவராய் மாறினதை நான் அனுபவிச்சேன். இல்லைன்னா உங்களோட எவ்வளவு வருஷம் பிரசங்கம் பண்ண முடியுமா? ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் ஐயா. நான் பேசணும் கேட்கிறேன். நீங்க நீங்க நினைக்கல, நான் மாதிரி என்ன மாதிரி நீங்க யாரு சாமி இங்க கும்பிட்டுருக்க மாட்டீங்க. என்ன மாதிரி சாமி கும்பிடுவோம். நான் அந்த இருட்டுல போய் மழையெல்லாம் பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவானுங்க பசங்க, நான் அப்படியே எட்டி பார்ப்பேன். எனக்கு இந்த சிவாஜி கல்லுல இருந்து வெளியே வருவார் பாத்தீங்களா, அந்த காட்சி நிறைய தடவை பார்த்துக்கிறேன். உண்மையா, நான் சின்ன பையன் தானே. சிவாஜி இந்த கல்ல இருந்து வெளியே வருவார், நாகேஷ் வந்து பேசுவார். நீங்க எல்லாம் பார்த்த ஆளு தான், நீங்க சும்மா அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்த ஆளுங்க தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நானும் ஏதாவது அவர் வருவாரு, அட்லீஸ்ட் கண்ணையாவது லேசா இப்படி திறந்து மூடுவாருன்னு பார்த்துருக்கேன். ஏன்னா சில சிலையை பார்த்தீங்கன்னா கண் இப்படி இப்படி மூடிட்டே இருக்கு, பிளாஸ்டிக் கண் இருக்கு. இப்போ வச்சுக்கிறாங்க மேரி அம்மா கண் அப்படி மூடி திறக்குது. நானும் ஏதாவது திறக்குமான்னு பார்த்து 7 மணி வரை பார்த்தேன். ஒருத்தரும் இல்லை. மழை சமயம் யாரும் உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஒரு 2-3 ஏக்கர்ல இருக்கும் அது அந்த கோயில். அங்க போய் உள்ள பார்த்தேன். நான் அப்போ பார்க்கவே முடியல, அழுதுகிட்டே வந்தேன். கடவுளுக்கு நம்மளை பிடிக்கல போலுக்கு, கடவுள் நம்மகிட்ட பேச மாட்டார் போலுக்கு. கடவுள் ஏன்னா எனக்கு கஷ்டத்தை சொல்லணும், அவர்கிட்ட பார்த்து தானே சொல்ல முடியும். அவர் வந்தா சொல்லிடுவேன், நான் இல்ல கண்ணை திறந்தா சொல்லிடுவேன். எங்க அப்பா கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மா கஷ்டப்படுறா, நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லதுக்கு தான் நிக்கிறாங்க. அது திறக்கவே இல்லை, அழுதுகிட்டே வருவேன். அவங்க ஒண்ணு பூசாரி அன்னைக்கு விரட்டினான், தம்பி நீ இப்ப அங்க வந்தேன்னு கேட்டான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இங்க ஏன் வந்த கேட்டான். நீ ராத்திரிலாம் அங்க வராத, அது அங்க போகாத, பாம்பு இருக்குது, இங்கேயே போயிரு, இங்கேயே சாமியை கும்பிட்டு போ. கடவுள் பிடிக்கல போலுக்கு. அப்படி ஒரு நாள் அப்படி துக்கமா போகும்போதுதான் கிறிஸ்தவ கூட்டம் நடந்துச்சியா. கிறிஸ்தவ கூட்டத்துல சொல்றாங்க, இயேசு பேசுகிறாருங்கிறாங்க, இயேசு சுகமாக்குறாருங்கிறாங்க, இயேசு விடுதலையாக்குறாருங்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்தாருங்கிறாங்க. நான் என் மனசுல நினைச்சேயா, இது நல்ல சாமி, நம்ம பூசாரி இப்படி செய்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் அங்கெல்லாம் முன்னெல்லாம் போகல, ஏன்னா நமக்கு அந்த கூட்டத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க காலையில நீ என்ன பாத்தீங்கன்னா, பழைய போட்டா பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பட்டை, இங்க ஒரு பட்டை, இங்க ஒரு பட்டை, நெஞ்சில ஒரு பெரிய பட்டை, இந்த 3-4 பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் வெளியே எங்க வீட்டை விட்டே உள்ள வெளியே விடுவாங்க. எங்க அம்மா பூசி விடுவாங்க நெத்தியில. ஸ்கூலுக்கு போகும்போது அப்படிதான் போவேன், நான் பட்டையோடி தான் போவேன். எனக்கு என்னன்னா, இந்த பூசாரி இப்படி செய்யாம விட்டுட்டாரு. சரி, நல்ல கடவுள் தான் இவங்க சொல்றாங்க, இது ஒரு நல்ல கடவுள் மாதிரி தான் தெரியுது. நீ நல்ல கடவுள்னா என் உள்ளத்துல வாருன்னு சொன்னையா, இந்த ஒரு ஜெபம் தான் என்னை மாற்ற ஆரம்பிச்சு. ஆமென். இயேசு பேசுகிற ஆண்டவர். அவர் கல்லல்ல, மண்ணல்ல, மரம் அல்லையா. அவர் தூசியும் இல்ல, துரும்பும் இல்லையா. அவர் மனிதனோடு கூட பேசுகிற ஆண்டவர் ஐயா. மனுஷனோடு கூட பேசுகிற ஆண்டவர். நீங்க அவர்கிட்ட கேளுங்கய்யா, இந்த பிரச்சனை இப்படி இருக்குதுப்பா. ஏன் சில பிரச்சனை இருக்கும், சில வியாதி இருக்கும், சில போராட்டம் இருக்கும், சில நெருக்கத்திற்குல ஏன்பா என்ன இப்படி வச்சிருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாதையில நீ என்னை எப்படி மகிமைப்படுத்துகிறாய் என்று நான் பார்க்கும்படியே இந்த பாடுகளின் பாதையில உன்னை நான் வைத்திருக்கிறேன். சாந்தா ராக்கா பவுனி. சில சமயத்துல கார்மக்கேல் அம்மையார் நாசரேத்தினுடைய விளக்கு என்று சொல்லலாம், இந்தியா தேசத்தின் விளக்கு என்று சொல்லலாம். அவங்க ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், நிறைய ஹோம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு கீழே விழுந்தாங்க. காலையில வாக்கிங் போகும்போது சாகும் வரையிலும் அவங்க எழும்பவில்லை. ஆனால் அந்த படுக்கையிலே தான் நல்ல நல்ல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். சில கேள்விகள் நம்ம கேட்க முடியாது, சில பாடுகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கும். பிரதர் டிஜிஎஸ் 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டவர்.
அவர் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கி தான் கொண்டு வைப்பாங்க கடைசி நேரம் சேர். அதே பிரதர் சாம் ஜெபத்தர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலை கட்ட வச்சிருக்க, ஒரு கால் இப்படிதான் வருவார் அவர், இப்படி இப்படி ஒரு மாதிரி தெரியும். சில நிந்தைகள், சில பாடுகள், சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள் ஆண்டவர் கேட்கும் போது பவுல் கேட்கிறான், என் கிருபை உனக்கு போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் கண்களிலிருந்து ஒரு தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா. அதுதான் கலாத்தியருக்கு அவன் எழுதும்போது சொல்லுகிறான், என் கண்களை கூட நீ எங்களுக்கு பிடுங்கி கொடுக்க இருந்தீர்கள், என்னை தேவ தூதனை போல ஏற்றுக்கொண்டீர்களே. அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஹெல்த்தியா வரல, சரீர பலவீனத்தோடு கூட உங்களிடத்திலே வந்து, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் தேவ அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள். தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமென். அதான் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், எப்பா நான் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் சுகமாக்க போகிறேன்னு சொல்லல, என் கிருபை உனக்கு போதும். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், பாடுகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே மகிமையும் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் கேட்ட ஆண்டவர் கேட்பார், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம்? யா அவரை அறியாமல் ஒன்று உன் வாழ்க்கையில நடக்காது. அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உன் இருதயத்திலே, ஆண்டவரே உம்மை அறியாமல் இந்த பாடு என் வாழ்க்கையிலே வரவில்லை, உம்மை அறியாமல் இந்த நெருக்கம் எனக்கு வரவில்லை, உம்மை அறியாமல் நான் இவரை திருமணம் பண்ணவில்லை, உம்மை அறியாமல் இந்த மகளை நான் திருமணம் பண்ணவில்லை. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற ஆண்டவர், இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நன்மைக்காய் செய்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க எப்போது உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சத்தத்தின் ஆளுகையை விட்டு வெளியே வந்தால் உங்களை பிசாசு ஆளும்படியாய் ரெடியா இருக்கிறான். ஆளுகை விட்டு போனவர்கள் யார் என்ற ஒரு பட்டியலை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் மனிதன் தேவனுடைய ஆளுகை விட்டு போய்விட்டான். ஆகவேதான் பாவம் பூமியிலே பிரவேசித்தது. சவுல் தேவனுடைய ஆளுகை விட்டு போய்விட்டான். வேதம் சொல்லுகிறது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தது. யூதாஸ் தேவனுடைய ஆளுகை விட்டு போய்விட்டான். ஆகவே நாண்டு கொண்டு செத்து போனான். லோத் தேவனுடைய ஆளுகையை விட்டு போய்விட்டான். ஆபிரகாமை விட்டு அவன் போய்விட்டான். ஆபிரகாம் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன், ஆபிரகாம் தரிசனம் பெற்றவன், ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறவன். அதை விட்டு சோதோம் குமாரா பட்டணத்திற்கு போனான். இது மாம்சத்தின் சத்தம். தேவ சத்தத்தை விட்டு நீங்க போவாதீங்க. அப்படின்னு நில்லுங்க. ஸ்ட்ராங்கா நில்லுங்க. காற்று அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், விடுதலையாக்குவார். அவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிற இடத்தை விட்டு போயிடாதீங்க. ஆமென். இரண்டாவது, ஆளுகைக்குள்ள இருக்கிறவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அவர்கள் பூமிக்குரிய தரிசனம் உடையவர்களாய் அல்ல, ஆவிக்குரிய தரிசனம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வேத புஸ்தகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20 to 23 வரையிலும் அந்த அம்மா வந்து ஆண்டவரை சந்திக்க கேட்கிறா. ஒரு பையன் வலது பக்கத்தில் இருக்கணுமா, இன்னொரு பக்கம் இடது பக்கத்தில் இருக்கணுமா? வாசிக்கலாம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உன் வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது உன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். என்னையா
என்ன பார்வை யோசிச்சு பாருங்க. என்ன உங்களுக்கு வேணும்? ஜெபம் பண்ணும், பரிசுத்தாவி வேணும். என்ன வேணும்? நாங்க ரட்சிக்கப்படணும். என்ன வேணும்? ஆண்டவருக்காக வைராக்கியமா ஜீவிக்கணும். இந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருந்தா இந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும், இந்த மாதிரி எண்ணம் தான் வரும், இந்த மாதிரி உணர்வு தான் வரும். இதுதான் மேலோங்கி நிற்கும். உலக தரிசனம் அல்ல, ஆவிக்குரிய தரிசனம் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஆமென். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 கூட வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். உங்களுக்கு இந்த பார்வை இருக்கணும். நம்ம பூமியில வாழ்ந்தாலும் ஜீவிச்சாலும் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் நம்முடைய தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் ஒரு தூர தரிசனம் இருக்க வேண்டும். ஆமென். என்ன தரிசனம்? நமக்காக கர்த்தர் 2000 வருஷமாய் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற தேசம் தான் நமக்கு சொந்த தேசம். நீங்க ஃபாரின் கண்ட்ரில இருக்கும்போது நம்முடைய உணர்வு எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்ந்த இடத்து பாண்டிச்சேரி தான் வரணும் இருக்கும். அங்க அரேபியால வேலை செய்யறவங்க, ஜெர்மன்ல வேலை செய்யறவங்க, அமெரிக்கால வேலை செய்யறவங்க எல்லாம் என்னைக்குடா நம்ம சொந்த ஊருக்கு போகணும்னு வரும். அது சின்ன கிராமமா கூட இருக்கும், அது சின்ன ஊரா கூட இருக்கும். ஏர்போர்ட்ல இறங்கி அவங்க ஊர்ல வந்து கால் வச்ச உடனே ஐயோ அவங்களுடைய உணர்வுகளே வேற. என்ன சிலர் பாக்குறாங்க, அம்மா வீட்டுக்கு போனா என்னதான் புருஷன் கூட இருந்து பிள்ளைகள் எல்லாம் இருந்தா கூட அந்த பஸ் திருநெல்வேலி பஸ்ல வந்து உட்கார்ந்த உடனே பாண்டிச்சேரியே மறந்துடுவாங்க. அப்படித்தானே? கேட்டு பாருங்க, நான் பேசுறது பொய்யான். இதே போல உணர்வு தான் நம்முடைய தேசம், பரலோகம். பவுல் சொல்லுகிறான், நாங்கள் பரதேசிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் பரதேசிகளா இருக்கிறோம், அந்நியரும் பரதேசியுமா இருக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜா அருமையான பரலோகத்திலே இருக்கிறார். அவர் பூமியிலே எங்களை ஆளுகை செய்தவர், நித்தியத்திலும் எங்களை ஆளுகை செய்கிறவர். இது ஏறதுக்கு தெரிஞ்ச அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு தெரியல, இந்த ரகசியம் அவனுக்கு தெரியல. ஆகவே இரண்டாவது தரிசனம் தேவையா? கள்ளன் கொஞ்ச நேரம் தான் இயேசுநாதரை பார்த்தான். அவன் கேட்கிறான், அவன் சொல்றான், அவர் ஒன்னும் பிரசங்க 7 வார்த்தை பேசியிருக்காரு சிலுவையில. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும். இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஐயா, அவன் கேள்வியை பாருங்க, அவன் ஜெபத்தை பாருங்க, அவன் விண்ணப்பத்தை பாருங்கயா. ஓ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க ஃபார்முலா அப்படியே மாறுது. இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். நீங்க வாழ்நாள் முழுவதும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடயும் கொடுக்கப்படாது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்காது. ஃபார்முலா அப்படி மாத்துறாங்க. ஏசுநாதர் செய்வாரா? நாங்க வர்றோம். காட்டுவீங்களா? வர்றோம். இப்படிதான் கேட்கிறாங்க ஜனங்க. நீ சபைக்கு வாங்கயா, இயேசுநாதர் பார்க்கலாயா? எத்தனை வாரம் வரணும்னு கேட்கிறாங்க. நீங்க வாங்க, பார்க்கறது வரையிலும் வாங்க. நீங்க நீங்க ஏதோ சொல்றீங்க, அது சரியா தெரியலங்கிற. ஐயா, ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யும் போது கர்த்தர் உங்கள் காரியங்களை முன்னின்று செய்வார். நீ சபையில வந்து காரியங்களை செய்யும்போது உங்க பொண்ணை கை விட்டுருவாரா, உங்க பையனை கை விட்டுருவாரா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதா, நல்ல பொண்ணு கிடைக்காதா, அருமையான நீங்க கூகுள்ல போய் தேடினீங்கன்னு வச்சீங்க, ஒன்னு விரட்டுற பொண்ணு கிடைக்காங்க. ஆமா, ஒன்னு விரட்டுற பொண்ணு தான் கிடைக்கும். கூகுள்ல போய் நீங்க போய் பிடிச்சீங்கன்னா. நேற்று ஜெராக்ஸ் எடுக்கிற பையன் சொல்றான், நான் பிரான்ஸுக்கு போறேன், பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். எவ்வளவு வருஷமா தேடுறேன்? 5-6 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன். ஏன்? பொண்ணு நிறைய இருக்கு சார். அதெல்லாம் கட்டினா அவ்வளவுதான் சார் சொல்றான். நேற்று நீ கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் நீ செய்துகிட்டே இரு. கர்த்தர் உனக்கு ஏற்ற மனைவியை, ஏற்ற புருஷனை, ஏற்ற படிப்பை, ஏற்ற உயர்வை, ஏற்ற நன்மையை கர்த்தர் செய்வார். சபைக்கு நீ வந்துட்டு, சபைக்கு வந்து யாரும் கெட்டு போனது இல்லையா?
இந்த நேரம் ஒன்றும் வேஸ்டான நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். வாலிபனாய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். மோசே மரித்த பின்பு முழு லட்சக்கணக்கான ஜனங்கள் யார் தலைவனாக அருமையான எழுப்புகிறார் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை யோசுவா கர்த்தர் எழுப்புகிறார். தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்திலே சொல்லுகிறான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஜீவன் உள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே நான் தங்கியிருப்பேன். இந்த இடத்துல நீ இருக்கிறதே உனக்கு பூமியில கிடைத்த பெரிய பாக்கியம் ஐயா. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் இங்கே பிரசன்னம் இருக்கிறது, இங்கே மகிமை இருக்கிறது, இங்கே இயேசு இருக்கிறார், இங்கே தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். அருமையான செய்தியை கேட்கும்படியாய் பரலோகத்தின் தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் செய்தி கொண்டு வந்தாங்க. ஒரு சாதாரண மனுஷன், ஆறடி மனுஷன் புல்பீட்ல நின்று இயேசுவை பிரசங்கிக்கிறார். தேவ தூதர்கள் ஜெபத்தை மாத்திரம் கொண்டு போகவில்லை, ஊழியக்காரனுடைய செய்தியையும் கொண்டு போகிறார்கள். ஓ, இந்த ஊழியக்காரன் உம்மை குறித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி பிரசங்கித்தான். நான் சொல்லுகிறது ஒருவேளை நம்ப முடியாததா இருக்கும், ஆனால் உண்மை உண்மை உண்மை. ஆமென். மூன்றாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்கள், அவர்களை குறித்து எசேக்கியேலின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்கள். இந்த தேவனுடைய ஆளுகை வாசிங்க. தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும். நீங்க ஆவிக்குரிய காரியத்தை திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இன்னும் ஜெபம் பண்ணும். இப்ப நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க 1.25, 1.5 உபவாசம் 1 நேரம் 2 வேளை அருமையான வசனத்தை கேட்கிற நீங்க சபையில வந்து உட்கார்றது கஷ்டம். முதல் ஒரு ஆளை வந்து உட்கார்றது கஷ்டம். அதனால யாராவது புதுசா என்கிட்ட கேட்டேன்னா நீங்க 11 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. பின்னாடி பெஞ்சில் இருந்து கேளுங்க, சேர்ல இருந்து கேளுங்க. அப்புறம் அந்த எக்ஸசைஸை மாத்துங்க, கீழே உட்கார்ந்து கேளுங்க, அப்புறம் முன்னாடி வந்து உட்கார்ந்து கேளுங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாத்துலயும் வளர வேண்டும். ஆழங்களுக்குள்ளே ஆண்டவரை அருமையான நீங்கள் அனுபவிக்கிறதை எப்படி அனுபவிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாப்பிட உட்கார்ந்து இருந்தா என்ன சாப்பிடுனே தெரியாது. யா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசி பாருங்க. ஐயோ, சாப்பாடு ஹோட்டலுக்கு போனோம். சில சமயம் நம்ம சாப்பிட எதை எல்லாம் சில சமயம் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும், எதை சாப்பிடணும் தெரியாது. நாங்க அங்க ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்க தனியா சாப்பிடுற ஒரு இடம். நாங்க சிரிச்சோம் பாருங்க. எனக்கு தெரியாது, நான் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அது உண்மையே, அது இன்னைக்கு நினைக்கும் போது சிரிப்பா இருக்கும். பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு, ஆனா சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. நான் அது கத்தி எல்லாத்தையும் எடுத்து என் டேபிள்ல வந்து இவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. நானும் அதை போட்டு கடிக்கிறேன், வரமாட்டேங்க. அது நான் நினைச்சேன் இந்த ஊர் பழம்போலுக்கு நினைச்சேன். இந்த ஊர் பழம்போலுக்கு அதான் கடிச்சா வரல. அங்க இருந்து சப்ளையர் ஓடி வரான். சார், இது பிளாஸ்டிக் சார், பிளாஸ்டிக் பழம் சார். ஐயோ, நாங்க 1 வாரம் சிரிச்சோம். அந்த ஹோட்டல்ல கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் ஒழுங்கிருச்சு. அவன் சொன்னா, இவர மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்க இந்தியா உலகத்துல இருந்து, வேற நாட்டுல இருந்து வந்து இப்படிதான் கடிச்சுக்கிட்டாங்க. இத மாதிரிதான் நிறைய பேர் சபைக்கு வந்தாலும் எதையோ ஒண்ணு கடிச்சிட்டு போறாங்க. புரியல.
ஆனா மற்றதெல்லாம் கரெக்டா புரியும். ஜவுளி கடையா இருக்கட்டும், மல்லிகை கடையா, என்னைக்காவது குழம்புல சர்க்கரையும் பக்கம்தான் இருக்குது, அருமையான சீனியும், சீனியா சுகர், எங்க ஊர்ல சீனிப்பாங்க, ரெண்டையும் மாத்தி என்னைக்கா போட்டுக்கிறீங்களா? நீங்க மீன் குழம்புல அந்த சர்க்கரையை எடுத்து போட்டா எப்படி இருக்கு, வெள்ளையா இருக்குன்னு போட்டுக்கிறீங்களா என்னைக்காவது? அதுல எல்லாம் கரெக்டா இருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஆனா ஜெபம் பண்ணவோ, பிரசங்க கேட்கவோ, தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவோ அதுக்கான எந்த முயற்சியுமே கிடையாது. நீங்க ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு நோட் இருக்கணும், ஒரு பென் இருக்கணும், ஒரு பாட்டு புத்தகம் இருக்கணும், சபைக்கு வரும்போது ஒரு அழகான பேக் இருக்கணும், அழகான பேக் இருக்கணும். இங்க சபை பாத்தீங்கன்னா இங்க கூட ஒரு பைபிள் இருந்துச்சு, போட்டு போயிடுவாங்க, மழையில போட்டு போயிடுவாங்க. நான் எடுத்து வைப்பேன், தாளை எழுதி கீழே போட்டு போயிடுவாங்க. நீங்க அப்புறம் தியானம் பண்ணணும், இது எப்படி பாஸ் இந்த வாரம் பிரசங்கம் பண்ணாரு, இது எப்படி கொஞ்சம் கேட்கணும், நட்சத்திரத்தை பத்தி கேட்கணும், எழுதி வைக்கணும், படிக்கணும். அப்பதான் அதுல வளர முடியும். பைபிளை நீங்க படிக்கணும், அருமையான தேவனுடைய பிள்ளை. அப்பதான் பரீட்சை எழுதணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். திடீர்னு வெளிப்படுத்தின புத்தகம் சொன்னா, இவங்களுக்கு வெளிப்படுத்தின புத்தகம் பைபிள் இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஆமா, தெரியாது. அது சிஸ்டர் கேட்கிற கேள்வி எப்படி இருக்குமோ தெரியாது. நானே போய் பரீட்சை எழுத எனக்கு பெரிய முட்டை தான் கிடைக்கும், அப்படி எடுத்திருப்பாங்க அவங்க. அப்ப ஒதுங்கிறது. பைபிள் படிக்கணையா, ஜெபம் பண்ணணும். பண்ணி பார்த்த சார் வரமாட்டேங்குது, எனக்கு வரவே வராது. ஸ்தோத்திரம் மட்டும் 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன்னா பாருங்க, ஸ்தோத்திரம் வராது. நமக்கு என்ன, நம்ம இந்த ஊரா அல்ல இந்த ஜனங்களோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்குதா, சொந்தக்காரங்களா? அலேலியா சொல்லதுக்கு அதுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அதுக்குன்னு இந்த ஈக்கெல்லாம் வச்சு நாக்க வலிப்பேன் வரட்டும். ஆமா, ஈக்கல வச்சு வலிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் சொன்னா, பாஸ்டர் சொல்றாரு நாக்கு கட்டையா இருக்குது. ஏன் நாக்கு கட்டையா இருக்குது? ஜம்முன்னு இருக்குது நாக்கு, வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? அந்த வலிக்கிற வேலை இன்னைக்கு வரையும் வச்சுக்கிறேன். அதனால எப்போ ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், பழகிட்டேன். வேற என்ன பண்றது? எனக்கு பல்லு தேய்ச்சா வலிச்சாதான் அது தேய்ச்சது மாதிரியே இருக்கும். வரும் பழகனையா, அல்லேலூயா சொல்லணும். அந்நிய பாஷை இப்படி கேட்கறது போயிருது. கொஞ்சம் வா, உனக்கு அபிஷேகத்துல கத்து நிரப்புவாரு, தரிசனத்தை காமிப்பாரு, இயேசுவை பார்க்கலாம்யா. படத்துல இல்ல, நேரே பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பவுல் எழுதுறார் ஒரு மனுஷனை, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ல இருந்து நீங்கள் வாசிச்சால், ஒரு மனுஷனை நான் அறிவேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ, அறியேன், அதை நான் அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரதேசில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் பேசினான். மாம்சத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவன் 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே கணுக்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, கழுத்தளவல்ல நீந்த வேண்டும். பேதுருவை தேவனாய கர்த்தர் சந்திக்கும் போது முதலாவது அவனை சந்திக்கிறார். நீ ஆழத்திலே போய் வலையை போடு. இன்னும் ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? இன்னும் ஏன் அற்புதம் நடக்கப்படவில்லை? இன்னும் ஏன் கர்த்தருடைய உதவியின் கரம் உனக்கு நீட்டப்படவில்லை? இன்னும் நீ வர வேண்டிய ஆழமான அனுபவம் இருக்கிறது. ஐயோ, ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சேனே, உடம்பெல்லாம் வலிக்கிறது. வேலைக்காரர்களும் ராத்திரி எல்லாம் என் கூட இருந்தார்களே, நாங்கள் போடாத இடமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்பிக்கிற அந்த இடத்திலே போடு. திரளான மீன்களை பிடித்தார்கள். இப்போ உன் பிரச்சனைக்கு தேவை என்ன தெரியுமா? சுகத்தை காட்டிலும் மேலான ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவை நீ பார்க்க வேண்டும். அவருடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும். அவருடைய மகிமையை நீ பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், பேசுவார். ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராதனை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பைபிள் வாசிங்க. இன்னும் புரியலன்னா விட்டுருங்க. நீங்க பைபிள் புரியவே புரியாது. இது எப்படி நான் எவ்வளவு தூரம் படிச்சேன் எனக்கு தெரியல, படிச்சு ஒண்ணும் புரியாது. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்தானா அவனுக்கு புரியுதோ புரியலையோ படிச்சுட்டே வாங்க. எத்தனை தடவை படிச்சுட்டே வா. ஆமென். அல்லேலூயா. பைபிள் படிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். காலையில் எழுப்பி பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். காலையில போய் டிவியை போடுறது, இது இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். டிவியில ஆராதனை பரவாயில்ல, கொரோனா வந்தா நாங்களும் உங்களுக்கு டிவியில செய்தியெல்லாம் அனுப்பணும். கொரோனா வந்து போச்சு, இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. பெட்ரூம்குள்ள ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்து படுத்து கிடந்து ஆராதனையில் இருக்கிறாங்க. எலும்புனா மெத்தையில எலும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க, பல்லும் தேய்க்கல, நைட் ட்ரெஸ்ஸோடி அம்மா உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, முக்காடு வேற போட்டுக்கிறாங்க. ஆமென். எலும்ப கடவும் போக கடவும் வர கடவும் டிவியில கேக்குது. இந்த மாதிரி எல்லாம் நீ இருந்த பரலோகம் போக முடியாதுயா. இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பரலோகம் போக முடியாது. நிறைய சபைக்கு ஆள் வரலையா, சபை பூட்டிட்டாங்களாம். பாண்டிச்சேரியிலே 2 சர்ச்சு விற்க கிடக்குது, ஆள் இல்ல. 2 சர்ச்சு விற்க கிடக்குது, பாஸ்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சபையெல்லாம், ஆள் வரல. கொரோனா வந்துச்சு, நிறைய பேரை கொன்னே போட்டு. ஆவிக்குரிய மரணம் இது வேற, இந்த சாவு வேற, இது ஸ்பிரிச்சுவல் டெத். என்னதான் அந்த டிவியை போய் ஆன் பண்ணாலும் அதுல என்னையா ஆவியில பெரிய எழுப்புதல் உண்டாயிரும். என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஏன்னா இந்த டிவி பிரதர் பண்ணிட்டு நம்ம டிவி பாக்குறதுக்கு ஆட்கள்லாம் யாருன்னா செய்தி கேட்கறதுக்காக கேட்கறாங்க. நான் அந்த ஃபாலோ பண்ணா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. சபை இருக்குதுயா, தேவனுடைய செய்தி இருக்குது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ வர வேண்டும். இங்கே நான் 7ஆம் ஆவிக்குரிய காரியம் பிரசன்ஸ் நான் உட்கார்ந்து இருப்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, மதுரையில எல்லாம் நான் அப்படி போய் அங்க உட்கார்ந்து இருந்துன்னா அந்த பிரசன்ஸ் டச் பண்ணிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் இயேசு வந்திருக்கிறார், இயேசுடைய மகிமை இருக்கிறது. ஆராதனைலாம் அபிஷேகத்துல நிறைஞ்சேன்னு வச்சுங்களேன், பாறையில குதிப்பேன். பாறை ஆனமலை ஒத்தக்கடை மறக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பாறை கீழ விழுந்தா மண்டை உடைஞ்சிட போயிடும். ஆனா ஒரு நாள் என் மண்டை உடையல, ஓடி வந்தெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. போதும்பா, நிறுத்துப்பா, இப்படி குதிச்சு கிடக்கிற பாறையில கர்த்தருடைய மகிமை உன் மேலே இறங்கும் போது, ஓ அந்த மகிமைக்கு ஈடான மகிமை இந்த உலகத்திலே இல்லை. ஆமென். நல்ல ஆவியில் நிறைஞ்சி நல்ல பாட்டெல்லாம் பாடி நல்ல ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உன்கிட்ட யார் பிசாசு வராதியா, இருள் வராது, மந்திரவாதிங்க ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. மூன்றாவது, தேவனுடைய ஆளுகைக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பானே ஆனால் அவனுக்கு இருக்கிற மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அவன் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே அவன் அருமையான நடந்து கொண்டே இருப்பான். கணுக்காளவல்ல, இடுப்பளவல்ல, கழுத்தளவல்ல, அவன் மூழ்கி 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 தேவனுடைய அன்பிலே அவன் மூழ்கிறவனாயிருப்பான், தேவனுடைய கிருபையிலே மூழ்கிறவனாயிருப்பான், தேவனுடைய பிரசன்னத்திலே மூழ்கிறவனாயிருப்பான், தேவனுடைய மகிமையிலே மூழ்கிறவன் இருப்பான். அவனை நீங்கள் முகத்தை பார்த்தால் தெரியும், அவன் முகம் பிரகாசமாயிருக்கும். அவன் முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் முக்காடிட்டு ஜனங்களுக்குள்ளே நடந்து வந்தான் சீனாய் மலையிலே. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அனுபவத்தை மோசே பெற்றான். 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு சபைக்கு அனுபவத்தினுடைய மாற்றம் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய மாற்றம் உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய உன் உணர்வுகளிலே மாற்றம் உண்டாக வேண்டும், உன் ஆவிக்குரிய எண்ணங்களிலே, உணர்வுகளிலே, சிந்தனைகளிலே மாற்றம் உண்டாக வேண்டும். அதுதான் தேவன் உன்னை ஆளுகிறார் என்பதற்கு அடையாளம். 4வது பேசி முடிக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 4வது ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆளுகிறவர் என்ன செய்கிறார் என்பதையும்
ஒரு காரியத்தை பேசி முடிக்கிறேன். ஆளுகிறவர் என்ன செய்யாம திருப்புவேன். தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற 3 அடையாளத்தை உங்களுக்கு காண்பித்தேன். 4வது நான் காண்பிக்கிற காரியம் என்னவென்றால், உன்னை ஆளுகிறவர், உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறவர். ஆமென். சிறையிருப்பிலிருந்து மோசே யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்க 3 காரியத்தை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர், உன்னை ஆளுகிறவர் யார் என்றால் சிறையிருப்பை மாற்றுகிறவர். 3 காரியம் செய்றார். சில சமயத்தில் சிறையிருப்பை மாற்ற தேவன் சில மனிதர்களை எழுப்புவார். சில சமயங்களிலே உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ. 2வது சில சமயம் தேவ தூதனை அனுப்புவார். 3வது சிறையிருப்பை இருந்து நம்மை விடுதலையாக்க சில சமயம் அவரே வருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. 3 விதத்திலே கர்த்தர் நம்ம சிறையிருப்பை மாற்றுகிறார். நம்முடைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஆகார் சாராள் ரொம்ப கஷ்டப்படுத்திச்சா. அவ எப்ப பெருகனண்டாய் பிள்ளை பெத்தாளோ அதுல இருந்து இவளை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஏனென்றால் என் தாசனோடு கூட நீ இருந்திருக்கிறாய், ஆபிரகாமுகோடு கூட நீ இருந்ததுனால நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பெரிய மனிதர்களாய் மாற்றுவேன். அவள் சொல்லுகிறாள், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். வேளை நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம். நான் அநேக இடங்களிலே சிறையிருப்பில் இருந்திருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு அவ்வளவு சுலபமாய் வரவில்லை. சிறையிருப்பில் வச்சுட்டு சென்னை பட்டணத்துல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறேன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன பாத்திரம் கழுவ, சமைக்க, டீ போட வச்சுக்கிட்டாங்க. மெட்ராஸ்ல வேலைக்கு ஆள் கிடைக்குமா? என்ன போல ஒரு வேலைக்கு ஆள் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்க சொல்லிட்டாங்க, இதான் ஊழியன்னே சொல்லிட்டாங்க. நான் கர்த்தருடைய ஊழியம் இதுதானா ஆன்னு செய்யிட்டே இருந்தேன். ஒருத்தவங்க சொன்னா, இது ஊழியம் இல்லப்பா, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இப்ப அவங்க சபையில பேசிட்டு வந்தேன். நான் இடையில ரீசெண்டா செய்தி கொடுத்துட்டு வந்தேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன்னை யாரும் சிறைப்படுத்த முடியாது. ஆண்டவர் திறக்கிற வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது. ஆண்டவர் அடைக்கிற வாசலை ஒருவனும் திறக்க முடியாது. சிறையிருப்பெல்லாம் மாறியா? சிறையிருப்பெல்லாம் மாறும். ஒரு சிஸ்டர் நல்ல ஞாபகம் இருக்கு, பாத்ரூம்ல அழுவாங்க. ஏன்னா மாமியார் கொடுமை, பயங்கர கொடுமை. அவளுக்கு கண்ணே தெரியா வெளியே போய் நின்னா எவனை பார்க்க அங்க வெளியே நின்றுட்டு இருக்கு அந்த பொம்பளை. அது அவ்வளவு கடினமா நடத்தும். அது அழும், என்னை பார்த்து அழும். நான் சொல்லுவேன், இது ஒன்னை உருவாக்கும், அந்த அம்மாவை எடுத்துரும். 2 காரியம் நடக்கணும். அதே போல இந்த அம்மா நல்ல பக்தி ஆயிட்டு, அந்த அம்மா எப்படி கிளவி எங்க இருக்குதுன்னு கேட்டேன். கிளவி போய் சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு பாஸ்டர்? கிளவி எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. இவன் சொன்ன யார் சிறை எடுப்பு பண்ணுங்க? மாமனாரா, மாமியாரா, மனைவியா, புருஷனா? நீ எந்த சிறை இருப்பில் இருக்கிறாய்? ஏனென்றால் கர்த்தர் உன்னை ஆளுகிறார். உன்னை அருமையான பாவம் என்னும் சிறையிலே, அருமையான சாபம் என்னும் சிறையிலே, அருமையா மனிதர்களுக்கு அடிமையா இருக்கிற சிறையிலே ஒருவேளை நீ இருக்கிற ஒருவராய் இந்த கால வேளையில வந்தால், தெய்வம் உன்னை ஆளுகிறவராய் மாறினால் உன் சிறையிருப்பு எல்லாம் தகர்க்கப்படும். இரும்பு சங்கிலிகள் உடைக்கப்படும். அருமையான சிங்க கபிகள் அருமையான அடைக்கப்பட்டு அங்கிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். அக்கினியின் மத்தியில் இருக்கிறவர்களை 4வது ஒருவர் வந்திருக்கிறார். அவர்தான் அவர்களை ஆளுகை செய்கிறவர். அக்கினி அவர்கள் மேல் அருமையான கற்றுள்ள பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. அப்படியே நாம் முழங்கால் படியிடலாம். பெத்லகேம் என்னும் அருமையான பட்டணத்தை குறித்து தீர்க்க தரிசனம், இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலே இருந்து புறப்படுவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. மாம்சத்தின் ஆளுகையை கர்த்தர் மாற்றுகிறார். பிசாசினுடைய ஆளுகையை கர்த்தர் மாற்றுகிறார். அது எல்லாம் சிறையிருப்புதான். ஓ ரபா கதர கபௌனி, உலகத்தின் சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். ஓ இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போலயம்மை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானேங்களால் நிறைந்து கால எல்லாம் பாடுவே. கானேங்களால் நிறைந்து கால எல்லாம் பாடுவே. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குகிற நேரம் இது. ஆண்டவர் உன்னை சுகமாக்குகிற நேரம் இது. உன் சிறையிருப்பை மாற்றுகிற நேரம் இது. கர்த்தர் உன்னை தொடுகிற நேரம் இது. அவரை நோக்கி பார். அல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் உன்னை ஆளுகிறவர், உன் குடும்பத்தை ஆளுகிறவர், உன் பிள்ளைகளை ஆளுகிறவர், உன் சபையை ஆளுகிறவர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவர் சரியாய் நடத்துவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மாம்சம் ஆண்டது, எங்களை பிசாசு ஆண்டது. உலக ஜனத்திற்கு நாங்கள் அடிமையாயிருந்தோம். அவர்கள் சொன்னதை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது நீர் எங்களை ஆளுகை செய்கிற தேவனாய் மாறிவிட்டீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாக்கியம் எங்களுக்கு இந்த பூமியிலே கிடைத்திருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உடைய பிள்ளைகள் ஏழைகளுக்கு உதவி செய்கிற அவர்களை நீர் ஆசீர்வதி. அவர்கள் கொடுத்த எல்லா பொருட்களுக்காய் கூட நான் செபிக்கிறேன். அவர்கள் கொடுத்த பணத்துக்காய் கூட நான் செபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்களுக்கு என்று அவர்கள் கொடுத்த எல்லா காணிக்கைக்காய் கூட நான் செபிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதி. மாலை வெளி நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதி. அநேகர் பரிசு எழுத வருவார்களாக. கர்த்தாவே, எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர் ஐயா. நடக்கிற எல்லா கடைசி நாட்கள் நடக்கிற உபவாச கூட்டங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கலண்டர் வாங்கி ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கூட நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எந்தெந்த வீடுகளிலே இயேசு அறியாத ஜனங்களிடத்தில் இந்த கலண்டர் கொண்டு போகும்போது அதிலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்களும் வார்த்தைகளும் அவர்களை தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்காய் எங்களை விட்டு போன அந்த ஐயாவை, தீனதயாளன் ஐயாவுக்காய் கூட செபிக்கிறோம். உடைய மகளுக்காய் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கடைசி நேரத்திலே அந்த மருமகனுக்காய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அவர் ஆண்டவரே எல்லா செலவையும் ஏற்று ஒரு தகப்பனை போல் அவரை அடக்கம் பண்ணினார். ஆண்டவரே, அவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்திலே அவர் அந்நியராய் நினைக்காதபடி ஒரு தகப்பனை போல நினைத்து எல்லா காரியத்தையும் செய்தார் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பும் ஆண்டவரே அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிவாவுக்காக உன் மனைவிக்காய் செபிக்கிறேன் அப்பா. பெரிய போராட்டத்தில் இந்த பிள்ளைகளை இணைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் தேவனுடைய சபை கட்டப்படுவதாக. அந்த ஹோமுக்கும் அந்த ஆண்டவரே ஸ்கூலுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, பிரதருக்கு இவர்கள் இந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. துதி